ஹாய். அதாவது நேற்று ஒர்க் போயிட்டு வந்தோடனே ஈவினிங் அப்படியே வந்து கிளம்பிட்டேன் வெளியில். ஃபஸ்ட்டு ஏடிஎம் போயிட்டு அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு அப்படியே வர வழியில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சிக்கன் வாங்குறதுக்கு தான் மெயினாகவே போனேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து சண்டே இன்றைக்கி வந்து டியூட்டி இருக்கா. ஸோ அதனால் நேற்று ஈவினிங்கே அதாவது நைட்டே போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கிரேவி வச்சிட்டேன் பாதி எடுத்து. ஸோ அப்புறம் மீதி பாதியை வச்சு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான இந்த கிரேவியும் சரி மசாலா வறுத்து அரைச்சி போட்டு வச்சேன். அதே மசாலாவை வந்து வறுத்து அரைச்சி பிரியாணிக்கு யூஸ் பண்ணேன். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா டார்க்காக இருக்குது இல்லையா? ஸோ வறுத்து அரைச்ச மசாலா தான் உங்களுக்கு ஒரு நாள் நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நான் இப்போ தொடர்ந்து இதை 4-5 டைம் இதே மாதிரி வறுத்து அரைச்சி பண்ணிட்டேன். அந்த டேஸ்ட்டு பிடிச்சனால எனக்கு மறுபடியும் அதை செஞ்சு சாப்பிட்ணுன்னு தான் தோணுது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வாசம் அப்படியே தூக்குச்சு. எனக்கு சாட்டர்டே நைட்டே சண்டே வைப்பு பிரியாணியோட சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.